எல்லாத்தையுமே அபிக்கிட்ட சொல்லி எங்களை ஜெயில வேற வைக்க போறியா? சாவடி. ஏய், முதல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அத்தை ஆல்ரெடி டெத் கண்டிஷன்ல தான் இருக்கு. நீ என்ன பத்தி சொல்ல கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அது போய் சேர்ந்துருண்டி. அத்தை போய் சேர்றதுக்கு முன்னாடி மந்திரவாதி அனுப்புன ஏவலால் அபியையும் அவ வயிற்றுல இருக்கிற குழந்தையையும் கொன்னுரும். அனு ஆயில் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆல்ரெடி அவுட் ஆன டீம்ல போய் நீ கடைசியா ஜாயின் பண்ணிருக்க. நீ எங்க கூட இருந்தாலாவது அபி செத்ததுக்கு அப்புறம் சஞ்சீவ் கூட ஹாப்பியா வாழ்ந்திருக்கலாம். இப்படி அவசரப்பட்டு எங்களை எதிர்த்து இப்படி உயிரை விட போறியே. ஏய், இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க நீ. சஞ்சீவ் மாமா அபி இருக்கிற இடம் தெரிஞ்சு அபிய தேடி போறாரு. அப்படின்னா அத்தை உண்ணவிரதம் இருக்கிற விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அபி என்ன பண்ணிருப்பான்? இந்நேரம் அத்தை ஏதாச்சும் ஐடியா பண்ணி சாப்பிட வச்சிருப்பா. அத்தை பழச்சிருப்பாங்க. சஞ்சு மாமா உடம்புல இருக்கிற அணு எப்படியாவது அந்த ஏவல் கிட்ட இருந்து அபிய காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னால என்ன மட்டும்தான் கொல்ல முடியும். அபிய ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு. கெட்டவங்க சகவாசம் கெட்டதுலதான் முடியும். எனக்கு இந்த சாவு தேவைதான். என்ன மன்னிச்சிரு அபி.
இங்கிருந்து போயிடு. சஞ்சீவ், இல்ல சஞ்சீவ். நான் உன்னை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அபி. இனி என்னால உன் கூட இருக்க முடியாது. நான் போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா இப்போ நீ இருக்கிற நிலைமையில நான் உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு அபி, உனக்கு இருந்த எல்லா பிரச்சனையையும் நான் இப்போ தீர்த்து வச்சிட்டேன். இனி உனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து சஞ்சீவ் கூட சேர்ந்து நீ ஒத்துமையா சந்தோஷமா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழணும். வாழ்வேங்கிற நம்பிக்கையோட நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். ஐயோ, யாருன்னே தெரியலையே, இங்க வந்து வாங்கி கிடக்குது. என்ன உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. பாப்பா கொஞ்சம் எழுந்துருமா. பாப்பா, பாப்பா எழுந்துருமா. யாருமா நீ? புள்ளக்காட்சி பொண்ணா வேற இருக்கு. இங்க ஏமா வந்த? தெரியலங்க, ரோட்ல நடந்து வந்துட்டே இருந்தேன். பிரசவ வலி வந்துருச்சு. நடக்க முடியாம உட்கார்ந்துடலாம்னு நினைச்சேன். அப்படியே மயங்கிட்டேன். சரி சரி, இந்த தண்ணிய கொஞ்சம் குடி. வீட்டுக்குள்ள வாமா, குடி. சரி சரி, உள்ள வந்து படு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? வா, பாத்துமா, பாத்து பொறுமையா எந்திரி. பாத்து பாத்து, மெதுவாமா, மெதுவா மெதுவா. அப்படித்தான், பொறுமையா பொறுமையா வாமா. வா. ஐயோ கடவுளே, ஏதோ ஒரு வண்டி சீக்கிரமா கிடைக்கணும். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த ஆட்டோவும் காலியா வர மாட்டேங்குது. நான் நிப்பாட்டினா யாரும் நிறுத்தவும் மாட்டேன்றாங்களே. ஐயோ, ஆட்டோ 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 ஆட்டோ. அம்மா, அங்கால பரமேஸ்வரி அந்த பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்குமா. ஏதாவது வண்டி நிக்கணுமா? அம்மா, ஐயோ, எப்படியாவது இந்த ஆட்டோ நிப்பாட்டிடணும். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, நிறுத்துங்க. ஆட்டோ. ஐயோ, இந்த ஆட்டோவும் நிக்கலையே. ஆட்டோ ஆட்டோ, கொஞ்சம் நிறுத்துங்க. வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தை வீக்கா இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. ஐயோ, ஆட்டோ ஆட்டோ. ஐயோ, யாருமே நிறுத்தலையே. எங்க சார் போனோம்?
இங்க பக்கத்துல ஒரு சித்த வைத்திய குடில் இருக்காமே, அங்க போகணும். ஆமா ஆமா, ஒரு வயசானவர் நடத்திட்டு இருக்காரு சித்த வைத்தியம். ஆமாண்ணே, அங்கதானே போகணும். சரி போலாம் சார், உள்ள உட்காருங்க. சரிண்ணே. என்ன ராங் ரூட்ல போறீங்க? ஸ்ட்ரைட்டா போனா 3 கிலோமீட்டர் சுத்திட்டு போகணும் சார். இப்ப ரைட்ல போனா ஒரு சந்து வரும், அந்த பக்கம் சீக்கிரம் போயிடலாம். கடவுளே, என் பாப்பா பிறக்கும் போது அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பாப்பா நல்லபடியா பிறந்து என் குழந்தையோட கால் பூமியை தொடணும். அதோட ரொம்ப சந்தோஷமா நாங்க வாழணும். அதுக்கு நீதான் கடவுளே துணை இருக்கணும். நான் உன்னதான் நம்பியிருக்கேன். அந்த புள்ள தச்ச பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கும். யார் பெத்த பொண்ணுன்னு தெரியலையே. அம்மா நீதாம்மா அந்த பொண்ணை காப்பாத்தணும். அண்ணே இது ரைட் தானே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. சரி சரி போறோமா. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அதுவும் அந்த பக்கம் தானே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சார் இதான் சார் என் வீடு. அந்த பொண்ணு உள்ளதான் சார் இருக்கு. வாங்க சார் வாங்க. போயிடலாம் அபி, போயிடலாம் அபி. வலிய கொஞ்சம் பொறுத்துக்கோ அபி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரிப்பா போறோம்பா. நான் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா, போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஹலோ அம்மா. சஞ்சய் என்னாச்சுப்பா? அபிய பாத்துட்டியா? அபிய பாத்துட்டேம்மா. சரி நீ இப்ப எங்க இருக்க? அபிக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா. அதான் இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன். அபிக்கு பிரசவ வலி வந்துருச்சா? என்னப்பா சொல்ற? நீ எங்க இருக்க அத சொல்லு. ஹலோ சஞ்சீவ், சஞ்சீவ் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அபி சுவிட்ச் ஆஃப் வருது. அபி அபி வந்துருச்சு அபி, போயிடலாம் அபி, கொஞ்சம் பொறுத்துக்கோ அபி. என்னாச்சு சீதா? என்னங்க சஞ்சீவ்க்கு போன் போக மாட்டேங்குது. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அபிக்கு வேற பிரசவ வலி வந்துருச்சா? இப்ப 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாது சீதா, அபிக்கு ஒண்ணாகாது. ஆமாக்கா, மாப்பிள்ள தங்கச்சி கூட தானே இருக்கான். தங்கச்சிக்கு ஒண்ணாகாம மாப்பிள்ள பாத்துப்பாங்கக்கா. போயிடலாம் அபி, போயிடலாம் அபி. ஒண்ணு இல்ல சரியா? போயிடலாம் அபி.
சார் கொஞ்சம் தள்ளுங்க சார். டாக்டர் சொன்னதெல்லாம் பண்ணியாச்சு சார். பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார். சிஸ்டர் உங்க போனை கொஞ்சம் தர முடியுமா? என் வீட்டுக்கு ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். தேங்க்யூ சிஸ்டர். அபிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒண்ணுமே தெரியலையே. சீதா. ஹலோ அம்மா, நான் சஞ்சீவ் பேசுறேம்மா. சஞ்சய், எங்கப்பா இருக்க? ஏன் போன் திடீர்னு கட் ஆயிடுச்சு? அம்மா, என் போன்ல சார்ஜ் இல்லம்மா. சரி, ஹாஸ்பிடல் போயிட்டியா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சுமா அபியா. நர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ம். டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. நீ இப்ப எந்த ஹாஸ்பிடல்ல இருக்க சஞ்சீவ்? இங்க பக்கத்துல ஒரு வழியில ஒரு ஹாஸ்பிட்டல்மா. அபி, 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 நீ கண்ணு முழிச்சிட்டியா? கண் முழிச்சிட்டேன் சஞ்சீவ். சஞ்சீவ், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நம்ம குழந்தைய மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு சஞ்சீவ். அப்படிலாம் சொல்லாத அபி. உனக்கு எதுவும் ஆகாது. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் வந்துட்டே இருக்காரு. டாக்டர் வந்த உடனேயும் நம்ம குழந்தையும் எப்படியாவது காப்பாத்திருவார் அபி. அபி, அபி என்னாச்சு அபி? அபி, 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 சஞ்சீவ், அபி, என்ன அபி? நர்ஸ் கூப்பிடுறா. நர்ஸ், நர்ஸ், அபி என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? அபி கண்ணு முடிச்சிட்டா. ஆனா மறுபடியும் வலி வந்துருச்சு. நர்ஸ், நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளுங்களேன். சார், என் போன் உங்ககிட்ட தான் சார் இருக்கு. இந்தாங்க. அபி கொஞ்சம் பொறுத்துக்கோ அபி. எஸ் டாக்டர், எங்க இருக்கீங்க? பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கேம்மா. நான் சொன்ன மெடிசன் எல்லாம் ஃபாலோ பண்ணுமா. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கோ அபி. அபி, அபி, நர்ஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோ அபி. கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போடுங்க. இதோ போடுறேன் சார்.
ஆச்சுன்னு தெரியலங்க. நீ தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போடா. இத போறக்கா. இந்த யூட்டன் எடுத்துக்கோ. அடுத்த ஒரு லெஃப்ட் எடுத்துக்கோ. அம்மா, என்ன? அந்த அபி மட்டும் குழந்தைய பெத்துட்டா நாம தோத்துட்டோம். பொறுத்துக்கோமா, பொறுத்துக்கோ. நல்லா புஷ் பண்ணுங்க. நீங்க நல்லா புஷ் பண்ணாதான் குழந்தை ஈஸியா பிறக்கும். ஓகே அபி, உங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா முழு ஸ்ட்ரென்த்தையும் ஒண்ணு பண்ணி நல்ல ஒரு புஷ் கொடுங்க. நல்லா. அபி நல்லா புஷ் பண்ணு அபி. கரெக்ட், வெரி குட். அப்படிதான், நல்லா. அப்படிதான் ட்ரை பண்ணு அபி. ட்ரை பண்ணு, நல்லா ட்ரை பண்ணு. கம் ஆன் அபி. சூப்பர். பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சார். இப்போ என்ன பண்றது? இவங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் பண்ணனும்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் சார் கொடுக்கணும். அபி, அபி. அபி, உனக்கு ஒண்ணும் ஆகாது அபி. கண்ணை திறந்து பாரு அபி. அபி, 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 அபி எழுதுற அபி. அபி, அபி நான் பேசுறது கேக்குதா அபி? சார், அபி, அபி. சார், பல்ஸே இல்ல சார். பேஷண்ட் இறந்துட்டாங்க சார். அபி, 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 அபி. இனிமேலும் நீங்க ட்ரை பண்றது வேஸ்ட் சார். அபி, அபி, அபி என்ன விட்டு போயிடாத அபி. அபி, கடவுளே, அபி எனக்கு திருப்பி கொடுத்துரு அபி. கல்லாகிலா சஞ்சு, என்னாச்சு? எழுதுற அபி. அபி, அபி. டாக்டர், அபி என்னால காப்பாற்ற முடியல டாக்டர். என்னை விட்டு போயிட்டான் டாக்டர். சஞ்சீவ், ப்ளீஸ், நீங்க இப்படியே அழுதுட்டு இருந்தா மத்த விஷயம் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் வெளியே வாங்க. கமான் ப்ளீஸ், வாங்க சஞ்சு, ப்ளீஸ். பாத்துக்கோங்க.
டாக்டர் டாக்டர் பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க. மானிட்டர்ல பல்ஸ் நல்லா தெரியுது. டாக்டர் வாங்க. என்ன சொல்றாங்களா? அபி 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 முடியாது டாக்டர், எனக்கு இருக்கிறது அபி மட்டும்தான். அவளை என்னால இழக்க முடியாது டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் உங்க கால் சஞ்சு, what is this? என்ன நீங்க? ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என் குழந்தைய முதல்ல யார் கண்ணிலையும் படமா மறைச்சு வைங்க டாக்டர். நர்ஸ், டாக்டர் இந்த குழந்தைய கொண்டு போய் மறைச்சு வைங்க. சரிங்க, யாருக்கும் டாக்டர். தெரியக்கூடாது. நீ கருவானதுல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கான எதுவுமே பண்ண முடியலையா பாப்பா? உங்க அம்மாவை காப்பாத்த ஒண்ணு விட்டு கொடுக்கற. என்ன மன்னிச்சிரு பாப்பா. கடவுளே. குழந்தைய தூக்கிட்டு போங்க. நம்ம குழந்தை நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அபி. என்ன நம்பு. நம்ம குழந்தை நமக்கு திரும்ப கிடைச்சிடும். ஐயோ, என்ன சோதனை இது? நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடுவு காலமே வராதா? என்ன டாக்டர் ஹாஸ்பிடல்ல நடத்துறீங்க? வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து குழந்தை தூக்குற அளவுக்கு ஹாஸ்பிடல்ல நடத்துவீங்க? ஐயோ. டேய், நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஈஸியா குழந்தைய கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிடும். ஐயோ, என்னங்க? அழாத அபி. நம்ம குழந்தைய நான் கண்டுபிடிச்சு எப்படியாவது கொண்டு வருவேன். இது சத்தியம். டேய், இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டாம். டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். வாங்க போலாம். ஆமா, வா. பாத்து பாத்து பொறுமையா இருங்கம்மா. ஏய் ஸ்ரீஜா, சஞ்சீவ் இந்த கார்ல போற மாதிரி இருக்கு பாரு. ஆமாமா. கார திருப்புமா. இருடி இருடி இருடி. திருப்புமா. இரு இரு. ஃபாலோ பண்ணணும். திருப்பு. திருப்புறேன் இரு. இரு ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரமா. திரும்புறேன். சீக்கிரம். இரு இரு இரு. திருப்புறேன். புடிச்சிடலாம். மா, சஞ்சீவ் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போல வேற எங்கயோ தான் போறான். அம்மா, அவன் கார் பின்னாடியே போகாத, கொஞ்சம் தூரமா ஓரமா நிப்பாட்டு. சரி சரி சரி.
என்ன இந்த நேரத்துல கார் வந்து நிக்குது? ஸ்ரீஜா, சஞ்சீவ் எதுக்கு புலக்காட்டுக்கு வந்திருக்கான்? ஏன் இப்படி பண்றான்னு எதுவுமே தெரியலமா. வாமா போலாம். சரி வா. என்னங்கய்யா, என்ன வேணும்? என் குழந்தை இறந்துருச்சு, அதை இங்க புதைக்க வந்திருக்கேன். என்னங்க அது? கை குழந்தையா இருக்கு. தொப்புள் கொடி ஈரம் கூட இன்னும் காயல. இப்பதான் பிறந்துச்சோ? ஐயோ பாவம், குழந்தை இறந்தே பிறந்துச்சோ? தான் அம்மா பிழைக்கணும்னு இந்த குழந்தை உயிரை விட்டுருச்சுங்க. பெத்த பிள்ளை இறந்ததை பார்த்து தாய் மனசு தாங்கியிருக்காதுங்களையா? இந்த குழந்தையோட அம்மாவுக்கு குழந்தை இறந்த விஷயம் தெரியாதியா? என் குழந்தை எனக்கு திருப்பி கொடு. என்ன குழந்தை அசைற மாதிரி இருக்கு? என் குழந்தை என்கிட்ட திருப்பி கொடு தாயே. மா, இந்த குழந்தை உயிரோட இருக்குமா? மயானத்துக்கு எல்லாருமே உசுரை விட்டுட்டு தான் வருவாங்க. ஆனா இங்க மயானத்துக்கு வந்து உசுறு கிடைச்ச குழந்தை இதுதாமா. நல்ல வேலை, குழந்தைய புதைக்க போன என்ன தடுத்து நிறுத்திட்டீங்க. ஒருவேளை நான் அவசரப்பட்டு போச்சிருந்தா இந்த பிஞ்சு உசுறு திரும்ப பொழைச்சிருக்காது. அந்த சுடலைமான அருளால மறுபிறவி எடுத்துருச்சு இந்த குழந்தை. இனி இதுக்கு ஆயுசு கெட்டிதான். இனி இந்த குழந்தைய யாரும் எதுவும் பண்ண முடியாது. இந்த குழந்தை பொழைச்ச விஷயம் அந்த தாய்க்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட போய் பத்திரமா சேர்த்துருங்கம்மா. இந்தாங்க குழந்தைய பிடிங்க. சீக்கிரம் போய் குழந்தைய அம்மா கிட்ட காட்டுங்க. அம்மா வா. ஏ ஸ்ரீஜா, இப்ப இந்த குழந்தை என்ன பண்ண போற? அபிகிட்ட ஒப்படைக்க போறியா? இங்க கூட இந்த குழந்தைய நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நீ வண்டி எடு. சரி. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். அபி, என்ன அபி? எனக்கு சஞ்சய், அபி அழாத அபி, எல்லாம் சரியாயிடும்மா. நமக்கு நம்ம குழந்தை திரும்ப கிடைச்சிடும். நீ கும்பிடுற சாமி உன் குழந்தைய திருப்பி கொடுத்துடும் அபி. ஆமா அபி, உன் நல்ல மனசுக்கு இந்த சாமி உன்னை கை விட்டுறாத. நீ வேணா